சின்ன பிள்ளை பர்த்டேன்னு சொன்னாங்க. எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 37. ஓகேப்பா, உங்களோட 37வது பிறந்த நாள் இன்னைக்கு. உங்களோட பிறந்த நாளுக்காக உங்களோட அன்பான உறவு வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தந்துருக்காங்க. யார் வந்திருப்பாங்க உங்களுக்கு? நீங்கள் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல்? நீங்கள் சொன்னால் தான் நீ சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்காக இவ்வளோ மினிக்கிட்டு அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ஒரு ஆள் யார் இருக்கு? ஹஸ்பண்ட் தான். என் வீட்டில் இருக்கிற மற்றவங்க யாருமே உங்களுக்கு அக்கறையா இருக்க மாட்டாங்களா? இருக்கிறோம் இல்லை, அதை தான் அக்கறையா இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பேர்? அந்த பேர்ல வேற இல்லை. சுதானன் சொன்னோம். என்ன பேர்? சுதானன் இல்லை, அந்த பேர்லேயே வேற இல்லை. சரி, கேர்ள் அனுப்பியிருக்கிறாங்க. யார் உங்களுக்கு? உங்களை யாருக்கு பிடிக்கும்? ஒரு கேர்ள் இல்லை, கேர்ள் யாருமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தான். ஷுவராக சொல்கிறீங்களா? சரி, ஓகே. அவர் தானான்னு தெரியாது. கேட்க பார்த்து சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. சரி, கேட்க பார்த்துட்டே சொல்லுங்க யார் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்பெஷலாக எல்லாம் மாதிரி இருக்கிறாங்க. பார்த்துட்டே சொல்லுங்க. அவர் தானே? ஷுவராக சொல்கிறீங்களா? அவர் தான். சரி, இன்னொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி. உங்களோட மிட்டில ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. சரியா? இப்போ தெரியுமா யாரான்னு கேட்குறாங்க. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு கவிதை ஒன்று அதில் இருக்கு. நீங்களே வாசித்தீங்கன்னா ஒரு சந்தோஷப்படும். என்ன ஸ்பெஷலான கவிதை இது? நீங்கள் தான் அம்மையோட இது போனோம்னு வாழ்த்தி ஒரு வாழ்த்து பாடல தந்துருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு பக்கத்துல இல்லை. அவர் இல்லாத தருணங்களை நீங்க எப்படி கழிச்சு கொண்டு போறீங்க? கஷ்டம்தான், சமாளிக்கிறீங்க. ஆனா இந்த நேரத்துல எல்லா எதிர்பார்ப்புமே கணவர் பக்கத்துல இருக்கணும். எவ்வளவு காலம் பிரிஞ்சு இருக்கிறீங்க? அவர் இப்ப 2ஆம் மாசம் தான் போறார். ரொம்ப உங்களாம் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு? எனக்கு ஓடர் காலத்துக்கு முதல் 2 நாள்ல இருந்து இப்போ நான் வரும் மட்டும் இந்த ஃபோனுக்கு அவற்றை போல் தான் அதிகமாக வந்திருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கும் பிடிக்குமா அவர்? அப்போ நீங்கள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலானு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இன்னைக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு உங்களோட கையில் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. சரி, ஓகே. உங்களோட கணவருக்கு நீங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்காக இவ்வளவு தூரம் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவருக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? அவருக்கு இப்போதைக்கு பயன்படுவான்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு நீங்கள் நன்றி. அது எல்லாருமே சாதாரணமாக கிஃப்ட் அனுப்ப எல்லாருமே சொல்கிறதுதான். வருஷம் கல்யாணம் 15 வருஷம். இந்த 15 வருஷத்துல நீங்க அவர்கிட்ட நேரடியா சொல்ல முடியாத ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், இல்லாட்டி சொல்ல ஆசைப்படுற விஷயம், அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலாமே அப்படி போயிருக்கும். அதை நீங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி அவருக்கு அதை தெரியப்படுத்தினா அது உங்களுக்கு ஒரு சான்ஸா அமையும். சரி, அப்படி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமான்னு தான் இவ்வளவு செய்திருக்காரு.
சரி அப்போ அவருக்கு நாங்கள் நீங்கள் நன்றி சொன்னாலும் சொல்லி வரும் சரி அப்போ கேட்கட்டும்